ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்கழி மாத பலன்களும் சிறப்புகளும். மார்கழி மாதத்தில் அதிகாலையில் ஏன் நம்ம எழணும், மார்கழி மாதத்தில் வந்து மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையில் ஏன் வந்து கடவுளை வணங்கணும், அதுக்கப்புறம் மார்கழி மாதத்தில் நம்ம போடக்கூடிய கோல கோலத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஏன் அதிகாலையில் எழணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது பூமிக்கு அருகில் வந்து 10 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் வரை ஓசோன் படலம் வந்து பரவி இருக்கு. அது 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 என்ன யூசேஜ்க்காண்டி அப்படின்னு பார்த்தோம்னா, சூரிய கதிர்கள் வந்து டைரெக்டாக அதோட அல்ட்ரா வயலட் கதிர்கள் வந்து டைரெக்டாக நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா நமக்கு நிறையா டிசீஸ் வரும். ஸோ அதுலேருந்து நம்மளை பாதுகாக்கிறது தான் இந்த ஓசோன் படலம். இந்த ஓசோன் படலம் வந்து இந்த மார்கழி மாதத்தில் பூமிக்கு அருகில் வர்றதுனால நமக்கு வந்து தூய்மையான காற்று வந்து நமக்கு கிடைக்கிது. அதனால நம்மளோட அதாவது நமக்கு உடம்புல 80% ஆக்சிஜனும் 20% வந்து கார்பன் டை ஆக்சைடும் இருக்கணும். நம்மளோட பேட் ஹேபிட்ஸால் அது நமக்கு மாறி இருந்தாலும் இந்த இந்த மாதம் அதிகாலையில் நம்ம இந்த ஓசோன் படலத்தில் கிடைக்கக்கூடிய தூய்மையான காற்றை வந்து சுவாசிக்கும் போது நம்மளோட உடம்புல என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ரத்தத்தில் வந்து ஒயிட் பிளட் செல்லை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ நமக்கு இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் நம்ம மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதிகாலையில் ஏன் கடவுளை இந்த மாதம் முழுவதும், அதாவது ஒவ்வொரு மாதத்துலேயும் வந்து ஒவ்வொரு நாள் 2 நாள் 3 நாள் வந்து கடவுளை வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த மாதம் அதிகாலையில் மாதம் முழுவதும் அதிகாலையில் கடவுளை ஏன் வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதம் வந்து தேவர்களுக்குரிய மாதம். அதாவது வந்து எப்படி அப்படின்னு சொன்னால், நம்மளோட ஒரு வருடங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள். அதாவது இந்த ஆடியிலேருந்து மார்கழி வரை வந்து என்னென்னா இரவு பொழுது. அதே தையிலேருந்து ஆனி வரை வந்து பகல் பொழுது. அப்போ இரவு பொழுது முடிகிற இந்த மார்கழி வந்து என்னென்னா வைகறை பொழுது. அப்போ 4 to 6ங்கிறது தேவர்கள் வந்து எழக்கூடிய நேரம். ஸோ அதனால தான் நம்ம இந்த டயத்தில் கடவுளை வணங்கி துதிக்கணும். அதனால தான் மார்கழி மாதத்தை வந்து பீடு மாதம், அதாவது பெருமைகள் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதனால தான் நம்ம காலையில் கடவுளை வணங்குறோம். அது மட்டும் இல்லாமல் பகவத்கீதையில் வந்து கிருஷ்ணர், அதாவது பகவத்கீதையில் 10வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் மார்கழின்னு சொல்லிட்டு மார்கழி மாதத்தை வந்து பெருமையாக சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மார்கழி மாதத்தில் நம்ம போடக்கூடிய கோலத்தினால என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சாணம் தெளித்து கோலம் போடுறோம் இல்லையா? ஸோ அந்த சாணம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்கள் எல்லாத்தையும் வந்து அழிக்கும். அது அது எல்லாருமே அதாவது வந்து சயின்ஸ் பூர்வமாகவும் அது வந்து நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அந்த சாணம் வந்து இன்னொன்று என்ன முக்கியமானது அப்படின்னா, நம்ம இயற்கையை வணங்கக்கூடியவங்க. ஸோ நம்மளோட மண்ணோட தன்மையை வந்து நம்மளோட மண்ணோட தன்மை கெடாமல் இருக்கிறதுக்கும் இந்த சாணம் வந்து யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாணத்தோட ஈரத்தோடு நம்ம வந்து அதில் நின்று கோலம் போடுறோமா, அப்போ வந்து முழுசாக நம்மளோட அந்த ஓசோன் படலத்தோட காற்றை வந்து நம்ம முழுசாக அப்சர்வ் பண்ணி நம்ம உடம்புல வந்து எடுத்துக்கிறோம். அது மாதிரி ஒரு சிறந்த யோகா கூட. நம்ம கோலம் போடுறது நமக்கு சிறந்த எக்ஸசைஸ் அண்ட் யோகா ரெண்டுமே. தூய்மையான காற்றை சுவாசிக்கிறோம், நல்ல ஒரு யோகாவும் நம்ம உடம்புக்கு நன்மையை கொடுக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் பவரும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதில் முழு கவனம் செலுத்தி தான் நம்ம செய்கிறோம். ஸோ கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகுது. நம்மளோட அதாவது க்ரியேட்டிவ் மைண்டும் வந்து டெவலப் ஆகுது. ஸோ இதெல்லாமே வந்து அந்த கோலத்தினால ஒரு நன்மைகள். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவில் நம்ம கோலம் போடுறதுனால நம்ம தெரியாமல் வந்து செஞ்சுருந்த அதாவது வந்து தெரியாமல் நம்ம சிறு உயிரினங்களுக்கு பாவங்கள் பண்ணியிருந்தா கூட இந்த நேரத்தில் நம்ம அரிசி மாவில் கோலம் போடுறதுனால, எல்லா நாளுமே நம்ம இப்படி போடுவோம். இது இது அந்த அரிசி மாவில் கோலம் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உயிரினங்களுக்கு நம்ம உணவு கொடுத்த மாதிரி உணவு கொடுத்ததுனால நமக்கு நிறைய நன்மைகள். ஸோ இதெல்லாமே வந்து மார்கழி மாத சிறப்புகளும் நன்மைகளும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.